இதே நிலத்தில் இதே அருப்புக்கோட்டையில் நாம் ஏன் தோற்றம்ங்கிறதுக்கு நீ பாரு எப்படி இழந்தோம்னு பாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருக்கிற போது அருப்புக்கோட்டையில் யாருக்கு இடம் கொடுக்கலாம் தேர்தலில் நிற்க நடந்தது. நாடார்களை எல்லாம் அழைத்து அவங்க கட்சியில் இருக்கிற யார் கொடுக்கலாம், ஐயா நாடார்கள் தான் அதிகம், நாடார் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், தலைவரே நாடார் கொடுத்தா சரி நீங்கள் போங்க. அடுத்து மறவரையெல்லாம் கூப்பிட்டு யார் நின்னா நல்லா இருக்கும், தேவர், அங்கே தேவர் கொடுத்தா தான் அவங்க தலைவரை ஜெயிக்க முடியும், சரி போங்க. காலையில் அறிவிப்பு வருது எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் போட்டியிடுகிறார் என்று. தேர்தல் முடிஞ்சிருது, எம்ஜிஆர் வென்றுறார். இந்த இரண்டு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஐயா கேட்குறாங்க, நாடாரை நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க, தேவரை நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க, மலையாளி என்னையை ஜெயிக்க வச்சுட்டானே உங்க ஆளுன்னாப்ல. இப்ப தெரியுதா நீ நான் ஏன் வீதியில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம்னு? அதனாலதான், ஏன்னா உனக்கும் எனக்குமான அதிகாரம் இல்லை. நெசவாளர்களின் குரல் மேலே எழவில்லை, காரணம் அவர்களுக்கென்ற அரசியல் அதிகாரம் இல்லை. அதை கைப்பற்றுவதற்கு என்னரும் தமிழ் சொந்தங்கள், என்னருமே நெசவாள உறவுகள் கிளர்ச்சியோடு எழுந்து வரணும்.